பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே சபையிலே ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கு ஏற்ற ஒரு சில ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம் வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த ஆலோசனைகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சுருக்கமாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஞானத்தின் வெளிப்பாட்டின் ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பகுத்தறிவை தாங்க, உம்முடைய இருதயத்தை தாங்க எங்களுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பாதைகளிலும் நீதியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு கூட இந்த சுருக்கமான செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பாவம் கிறிஸ்துவின் சரீரத்தில் வெளியாகும் பொழுது, இல்லைன்னா தலைவர்கள் விழும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எப்படி அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய பார்வையிலிருந்து சரியாக எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோமானால் அமெரிக்க தேசத்துல மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலும் கூட ஒரு சில ஊழியர்களுடைய தவறுகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இது வெறும் ஆரம்பம் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த காலங்களில் ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தப்படுத்துகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் வெளியரங்கமாகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் அதை பார்க்கும் பொழுது எப்படி நாம் சரியாக பதில் கொடுக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பது இது மிகவும் ரொம்ப முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, அதை தான் நாம் இந்த நாளிலும் கூட அதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வை என்ன, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், ஆண்டவருடைய இருதயம் இதுல என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்கள் வெளியாகும் பொழுது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அப்படி இருக்கிறபடியினால நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எங்கே பாவம் ஒளிந்து இருக்கிறதோ ஒரு காலம் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாக இருப்பார். ஆனா அதுக்கப்புறம் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவருடைய நோக்கம் என்ன, அதை சரி செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நோக்கம். பிரியமானவர்களே, ஒரு பக்கத்துல அந்த தரத்தை நாம் குறைத்து விடக்கூடாது. ஒரு பக்கத்துல என்ன சொல்றது, பாவத்துக்கு இடமே கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஆனா இன்னொரு பக்கத்திலே ஆண்டவர் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற நோக்கம் என்னன்னா, மீட்க வேண்டும் என்பதுதான் நோக்கம், மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நோக்கம். பிரியமானவர்களே, அதுவும் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதன் காரணம் அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு அவங்கள என்ன சொல்றது, ஒதுக்கிடணும், அவங்க அப்படியே என்ன சொல்றது, ஆண்டவர் விட்டு விலகி போயிடணும்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு கூட யாராவது பேசி கொண்டு இருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு கூட யாராவது நடந்து கொண்டிருந்தாங்கன்னா, அது கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து வருகிறது கிடையாது. பிரியமானவர்களே, சொல்கிற காரியங்கள் ஒருவேளை சரியாக இருக்கலாம், பட் ஆனா ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே மன்றாடுகிற ஆவியானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கண்ணோட்டத்துலதான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் 1 - 3 நீங்க படித்தீங்கன்னா, அந்த இடத்துல என்னன்னா, அவங்க தூதனுக்காக அவர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஆண்டவர் வருகின்ற நாளை சகிப்பவன் யார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவார் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியாகும் பொழுது அதன் நிமித்தமாக பல குழப்பங்கள், வேதனை ஏற்படுகிறது. ஆனா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த வேதனையின் நடுவில், அந்த குழப்பங்கள் நடுவில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, இல்லைன்னா யார் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அனுமதித்தார்கள் என்றால் அவங்க சுத்த பொன்னாக வெளியே வருவார்கள். பிரியமானவர்கள்,
இதுல இருந்து கடைசியாக இந்த இதுல இருந்து நான் கடைசியாக சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால, பரிசுத்த தேவனாக இருக்கிறபடினால அவர் சுத்திகரிக்கிறார். ஒரே ஒரு பக்கத்துல அவருடைய கோபத்தினால் அவர் பாவத்தை சுத்திகரிக்கிறார். அதே சமயத்துல அந்த சுத்திகரிப்புக்கு காரணம் என்னன்னா, அவர் அந்த சுத்திகரிப்பிலே ஜனங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு பக்கத்துல அவர் கோபம், இன்னொரு பக்கத்துல அவருடைய இரக்கம். பிரியமானவர்களே, அதே நேரத்துல இன்றைக்கும் கூட அநேக பேருடைய தவறுகள் வெளியாகும் பொழுது இன்னைக்கு அநேக பேர் பலவிதமாக அந்த தவறுகளை பேசுகிறாங்க. இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பிரியமானவர்கள், நாம் அப்படி பேசும் பொழுது நம்மளை நாமளே நாம் நியாயம் தீர்க்கிறோம் என்று சொல்லி அதை நாம் மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்கள், நாம் எந்த அளவு மற்றவங்களுக்கு நாம் அளவிடுகிறோமோ அதே அளவு நமக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்கள், அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம் நியாயம் தீர்க்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில நியாயம் தீர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுல சொல்ல வேண்டுமானால், இப்பொழுது ஒரு நபருடைய பாவம், ஒரு தலைவனுடைய பாவம் வெளியாகும் பொழுது எப்படி சரியாக அதில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சத்தியங்களை நாம் பார்த்தோமானால், முதலாவதாக நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறீங்க? நியாயம் தீர்க்க வேண்டுமானால் நாம் பகுத்தறிய வேண்டும். பிரியமானவர்கள், ஏன்னா நாம் அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்தை பூசி மழுப்பி அப்படி இருக்கக்கூடாது. இல்லைன்னா பாவம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு இடத்துல தவறுகள் நடக்கிறதுனா அந்த தவறுகளை நாம் பகுத்தறிவுள்ளாக இருக்க வேண்டும். தவறு என்று சொல்லி என்ன சொல்றது, அப்படி ஒரு ஏதாவது சம்பவம் சூழ்நிலை நமக்கு சொல்றதுக்கு நேரிட்டால் சொல்றதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு ஊற்று அது கலகமாக இருந்ததுன்னா அந்த கலகத்தை நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அந்த ஊற்றிலிருந்து நாம் குடித்தோமானால் நாமும் கலகமாகி விடுவோம். பிரியமானவர்கள், நாம் இந்த காலங்கள், நாம் வாழ்கின்ற காலங்கள் அநேக வஞ்சனைகள் நிறைந்த காலங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிறபடியினால பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். தப்பு இது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு நமக்கு வேணும். இதுதான் சரி என்று ஒரு தெளிவு வேணும். அதற்கு முக்கியமானது என்னவென்றால், நாம் கேட்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும், பேசுவதற்கு என்ன சொல்றது தாமதமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். நாம் நிறைய நேரங்கள் நம்முடைய மனப்பான்மை எப்படின்னா, ஒரு பக்கத்தை கேட்டுட்டு உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து விடுவோம். பிரியமான, ரெண்டு பக்கமும் கேட்க வேண்டும். ரெண்டு பக்கமும் கேட்ட பிறகும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம், ஆலோசனை ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அவருடைய பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அன்றைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தை கேட்டுட்டு ஜனங்க பேசுறாங்க, இல்லைன்னா இன்னொரு பக்கத்தை வச்சு ஜனங்க பேசுறாங்க, கோபத்துல பேசுறாங்க, பலவிதமான என்ன சொல்றது அவசரப்பட்டு பேசி விடுகிறாங்க. பிரியமானவர்கள், அப்படி அல்ல. ஒரு சூழ்நிலை வெளிச்சத்துக்கு வரும் பொழுது ஆவியானவர் என்ன, அதிலிருந்து ஆவியானவர் என்ன வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, என்ன பகுத்தறிவு நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெருமை இருந்ததுன்னா உடனே நியாயம் தீர்த்து விடுவோம். பிரியமானவர்களே, பெருமை இருந்ததுன்னா தெளிவாக நம்மளால பார்க்க முடியாது. தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நிலையும் ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரங்கள்ல நம்ம தவறாக இருக்கிற காரியங்கள்ல மற்றவங்களை அநீதியாக நியாயம் தீர்க்கிறது, அது ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம். அதனால மற்றவர்களுடைய தவறுகளை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பகுத்தறிவு ரொம்ப அவசியம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இவ்வாறாக சொன்னார், before you use your discernment on others, use it on yourself. பகுத்தறிவை மற்றவங்களுக்கு மேலே உபயோகப்படுத்துகிறதுக்கு முன்பதாக உண்மையிலே உபயோகப்படுத்து என்று சொல்லி சொன்னார். அதுல எவ்வளவோ சத்தியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே,
அடுத்ததாக நம்ம பகுத்தறிந்து விட்டோம் தவறு என்று சொல்லி, அடுத்ததாக அதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய எல்லைகள் என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் இருக்கும் பொழுது, இல்லைன்னா நம்ம கீழே இருக்கிறவங்க சுற்றி உள்ளவங்களே அது பாதிக்காது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கிறது நல்லது. பிரியமானவர்களே, அதே சமயத்துல பாதிப்பை உண்டு பண்ணோம் எப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது, நான் பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் மன்றாடுகிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வாறாக நான் சொல்லணும்னா, என்ன நியாய தீர்ப்பும் மன்றாட்டிலிருந்து வராத, தேவனுடைய அன்பிலிருந்து வராத எந்த நியாய தீர்ப்பும் அது சரியில்லாமல் தான் காணப்படும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் மற்றவங்களுடைய தவறுகளை குறித்து ஜனங்க பேசும் பொழுது நம்ம ரொம்ப இழிவாக நம்ம பகுத்தறிந்து விடலாம். அங்க தேவனுடைய என்ன சொல்றது அன்பே இல்லாமல் காணப்படுகிறது, கோபங்களும் வைராக்கியங்களும் தான் காணப்படுகிறது. பிரியமானவர்கள், தேவனுடைய அன்பிலிருந்து தான் எல்லாமே புறப்பட்டு வர வேண்டுவதாக இருக்கணும். பிரியமானவர்கள், இவ்வாறாக ஒரு கேள்வி கேட்கணும்னா, ஒரு நபரை குறித்து அவருடைய தவறுகளை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக எவ்வளவாக நாம் ஜெபித்து இருக்கிறோம். சவுலுக்கு தேவனுடைய வார்த்தையை சாமுவேல் கொண்டு வந்தார், ராஜ்யபாரம் நீங்கிவிட்டது என்று சொல்லி. இது எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. ஆனா அந்த இரவு முழுவதும் சாமுவேல் சவுலுக்காக அழுதிருந்தார், மன்றாடி இருந்தார். இங்க தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கோங்க, பயங்கரமான நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க, அழுகிற தீர்க்கதரிசி என்று சொல்லி அவருக்கு பேர் இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, என்னதெல்லாம் நாம் பேசுகிற காரியங்கள் மற்றவர்களை குறித்து அது மன்றாடுகிற ஒரு இருதயத்திலிருந்து வராமல் இருக்கும் போது அது 90% தவறு. பிரியமானவர்களே, மன்றாடுகிற ஒரு இருதயத்திலிருந்து தான் வர வேண்டும். ஒருவேளை இவ்வாறாக சொல்லலாம், பயங்கரமாக தப்பு பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு நடந்த காரியத்தை யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு பயங்கரமாக தப்பிதம் அவருக்கு நடந்தது. ஆனா அவருடைய இருதயம் எப்படி இருந்தது, பிதாவே இவர்களை மன்னியுங்க என்று சொல்லி. மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு நிலை நிர்பந்தத்தில் நம்ம இருக்கும் பொழுது, நாம் அது தேவனுடைய அன்பிலிருந்து அது செய்யும் பொழுது பிரியமானவர்களே, அது அநேக பேருக்கு அது சுகத்தையும் விடுதலையும் உதவுகிறதாக இருக்கும். இல்லை என்றால் அது கிறிஸ்துவின் சரீரத்தை பிரித்து விடுகிறதாக இருக்கும், காயங்களை பெரிதாக்குகிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது, அன்பில்லாத அநேக வார்த்தைகள். நான் அன்பில்லாத அநேக வார்த்தைகள் சொல்லும்போது நான் இப்படி சொல்லல, தப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. பட் ஆனா அது தேவனுடைய அன்பிலிருந்து மன்றாடுகிற ஒரு இதிலிருந்து வராமல் இருக்கும் பொழுது அது பிரிவையும் காயங்களையும் தான் அதிகரிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நாம் கடைசியாக நாம் ஜெபிக்கலாம், நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரே, என்ன பாவமாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்கு தடையாக என்ன காரியங்களாக இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஒரு உண்மையான மனம் திரும்புதலை ஏற்படுத்துங்க. அதே சமயத்தில் நம்முடைய சரீரமாகி எங்களுக்கு நம்முடைய மீட்பின் அந்த இருதயத்தை கொடுங்க, மன்றாடுகிற ஒரு இருதயத்தை கொடுங்க. உங்களுடைய அன்பினால எங்களை நிரப்புங்க அப்பா. இப்பொழுது உங்களுடைய சரீரத்தை நீங்க இணையுங்க, காயப்படுத்துகிறபடி பேசப்பட்ட வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்க அப்பா. ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.